அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கம்மா முதல்ல. என் பேர் தேவி. 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 நீங்கள் எந்த ஊரிலிருந்து இங்கே பழனிக்கு வந்திருக்கிறீங்க? நாங்கள் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர். சரிங்க. அங்கேருந்து வந்திருக்கோம். வந்திருக்கீங்க. இப்போ ஐயாவை வந்து நீங்கள் நேரடியாக சந்தித்ததில் முக்கியமான ஒருத்தர். இது வரைக்கும் நாங்கள் பேட்டி எடுத்துருக்குறோம், எல்லாமே நிறைய ஆண்கள் தான் நான் ஐயாவை பார்த்துருக்குறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த பக்தை, எல்லா பொதுமக்கள்னாலே உங்களை வந்து பார்த்து பரவசப்படக்கூடிய நிலைமையில் ஐயா மாதிரியே இருக்கிறீங்க. நீங்கள் ஐயாவை எந்த இடத்துல எத்தனை முறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சந்திச்சிருக்கிறீங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு சாலையில் பார்த்தேன், மோகனங்க சாலையில். அப்புறம் 4-5 வாட்டி இந்த சிவகிரிப்பட்டியில் பெட்ரோல் பேங்க்கிட்ட பார்த்துருக்கேன். சரிங்க. அப்புறம் தம்பி தான் என்னை கொண்டாந்து விட்டான். எங்கள் வீட்டுக்காரங்க காலமாகி 10 வருஷம் ஆச்சு. அப்போ நான் பகவான்கிட்ட வந்தது. அப்போ வந்து நான் அழுகையும் கண்ணீருமாக தான் வந்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அழுகையே வரல. நான் என்னென்ன நினைக்கிறதோ எனக்கு பகவான் வந்து நிறைவேற்றி வைக்கிறாங்க. சரி சரி. அதனால் இப்போ எனக்கு ஒரு குறையும். சரி, இப்போது உங்களுடைய இந்த மாதிரி சந்திச்சிருக்கிறீங்க, ஐயாவோட நீங்கள் பார்த்த ஒரு பரவசமான நிலை, அதெல்லாம் கொஞ்சம் எங்களுடைய கலச மீடியாவுடைய அந்த பக்தர்கள் அவங்களாம் இருப்பாங்க இல்லையா, எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் வந்தப்போ பகவானை பார்க்கையில் நான் அழுகையும் கண்ணீருமாக தான் இருந்தேன். இவர் மந்திரவாதியாக இருப்பாரோ, நம்ம அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கோமேனு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்துச்சு. ஆமாம், பார்க்க அப்புறம் பகவான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு அனுபவத்தை கொடுத்து இந்த ஊர்லேயே வந்து என்னை செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் ஐயாவை பார்த்த உடனே உங்களுடைய மனசில் ஓடக்கூடிய எண்ணத்தை சொன்னீங்க. ஐயா வந்து அந்த சாலைன்னு சொல்கிறீங்க இல்லையா, சாலைன்னா அவர் தங்கியிருந்த இடம், அந்த இடத்துல அவருடைய எப்படி அந்த கட்டிலில் படுத்திருந்தாரா, உட்கார்ந்துருந்தாரா, அப்போ நீங்கள் பார்த்த நிலை அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் படுத்திருக்கும் போது தான் பார்த்தோம். பிள்ளைங்க 2 பேர்த்தையும் நான் நைட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்னைய ஒரு பையன் வந்து கூட்டிகிட்டே வந்துச்சு, சின்ன பையன், ஒத்தையில் வந்திருக்காங்க ஊர்லேருந்து அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைகளையும் இந்த மடியில் ஒன்று இந்த மடியில் ஒன்று போட்டிருந்தோம். ஐயா வந்து சாலையில் படுத்துருந்தாங்க. இவர் எந்திரிச்சு பார்த்தா தான் நம்ம ஊருக்கு போக முடியும் அப்படின்ட்டு நான் படுத்துருந்தேன். அவங்க எந்திரிச்சு இப்படி லைட்டாக பார்த்தாங்க. பார்த்த விட்டு எனக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். நேற்று கூட ஒரு மதுரைக்கார சொன்னாங்க, இந்த அம்மா நேற்று வரைக்கும் அதுக்குன்னு இன்னைக்கு பாரு எவ்வளோ நல்லா இருக்குது, பகவான் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ ஐயாவோட நீங்கள் அனுபவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஐயா வந்து அவர் பசிச்சா சாப்பிடுவார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் அவர் சாப்பிடும்போது ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்டதை பார்க்கல, டீ குடிக்கும்போது பார்த்துருக்கேன். டீ குடிக்கும்போது பார்த்துருக்கிறீங்க. அதனால தான் நானும் வீட்டில் டீ மட்டும் வச்சு ஐயா. ஓஹோ, அப்போ நீங்கள் வந்து ஐயா வந்து அந்த டீ சாப்பிடும்போது நீங்கள் பார்த்துருக்குறீங்க. அப்போ உங்கள் வீட்டில் இப்போ ஐயாவினுடைய படத்தை நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்குறோம். அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு நெய்வேத்தியம் வச்சுருக்குறீங்க இல்லையா, அந்த நெய்வேத்தியம் என்ன அப்படின்னா ஐயாவுக்கு பிடிச்சது டீ அப்படின்னு நீங்கள் நினச்சி அதை வச்சுருக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். வேறு உங்களுடைய உள் உணர்வு, ஒரு அனுபவம், ஐயாவை பார்த்ததுனால நாம் லைஃப்பில் என்னங்க மாற்றம் ஏற்பட்டதுன்னு ஒன்று வேணுமா இல்லையா, அது எப்படி உங்களுக்கு ஏற்பட்டது? எனக்கு ஐயாவை பார்த்ததுலேருந்து எனக்கு எல்லாமே நல்லது நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஊரில் வந்து எங்கள் சொந்த பந்தம் எல்லாமே என்னை ஒரு எதிரியை பார்த்த மாதிரி தான் பார்க்குறாங்க. சாமியார் தெரியுறா, இவன் என்ன முன்னேறுவா, இவன் என்ன வீடு வாங்கிடுவா, இவன் நடுத்தரோட தான் நிற்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பகவான் வந்து எனக்கு ஒரு குறையும் வைக்கல. நல்ல வீடு அமைச்சிருக்கு, குழந்தைகளும் நல்லா இருக்காங்க, ஒரு குறையும் இல்லை. நோய் நொடி நம்பளம் இல்லை, நல்லா இருக்கோம் நாங்கள். அதாவது சொந்த பந்தங்கள்லாம் வந்து நம்மளை எப்படின்னா ரொம்ப கீழ்த்தரமாக நினச்சாங்க. ஐயா அல்ல, ஆனால் ஐயா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துருக்காரு. சரிங்க, அந்த மாதிரி உங்களுக்கு முன்னேற்றம்னு சொல்கிறீங்கள, இந்த முன்னேற்றம்ங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ ஐயாவை பார்த்த பின்னாடி இருந்ததுக்கும் அதில் என்ன ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க? நாங்கள் இருக்கும்போது ஊரில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் கண்ணீருமாக தான் இருந்தோம். சரி, என்ன கஷ்டப்பட்டீங்க? எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாம் குழந்தைங்க 2 சின்ன பிள்ளைகளாக இருந்துச்சு, பிள்ளைகளை படிக்க வைக்க செய்ய எல்லாம் ஒரு சிரமத்தில் இருந்தோம். சொந்த பந்தம்லாம் எங்கள் பத்திரத்தை கொடுங்க, அவங்கள நாங்கள் பிள்ளைகள் 2ஐயும் படிக்க வைக்கிறோம். நான் வீட்டு பத்திரத்தை கொடுக்க மாட்டேன்ட்டேன். பகவான்கிட்ட வந்தால் ஏதோ பகவான் வந்தால் தெய்வம் வந்து நேரில் வராது, மனுஷ ரூபத்தில் வரும்னு சொன்ன மாதிரி பிள்ளைகளுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணாங்க ஒரு மதுரைக்காரங்க. அப்புறம் இங்கே வந்து விட்டு
அந்த வீடை விற்கணும்னு ஐயாட்ட வேண்டுதல் போட்டேன். என்னால் ஊருக்கு அலைய முடியல, எனக்கு நல்ல வீடாக அமைச்சு வைங்க சாமி அப்படின்னு சொல்லி வேண்டுதல் போட்டேன். நல்ல வீடு அமைஞ்சிருச்சு. அதனால் பகவானை வச்சு மனசார நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வாங்கி வச்சு வீட்டிலே பூஜை பூஜை பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஐயாவை நீங்கள் மோகனுடைய தோட்டத்தில் பார்த்தேன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த தோட்டம் அப்படிங்கிறது, அப்புறம் குடியிருந்த வீடு அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருந்தது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்து வரைக்கும் தான் கிடந்துச்சு ஐயா வீட்டில். நாங்கள் பக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு கணக்கம்பட்டியில் தான் குடியிருந்தோம், ஐயாவுடைய வீட்டு பக்கத்தில். லாக்டவுன் சமயத்தில் அங்கே தான் இருந்தோம். பசியார கஞ்சி பகவான் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஐயா வீட்டில் போய் தான் குழந்தைகள் நாங்களாம் சாப்பிடுவோம். அப்போ ஐயா வீடுன்னு சொல்லி கணக்கம்பட்டிக்குள்ளே இருக்குது. அந்த வீட்டில் தான் அதுக்கு பக்கத்தில் இருந்திருக்கீங்க. பக்கத்தில் இருந்திருக்கிறீங்க. அப்போ பக்கத்தில் இருக்கும்போது அவரோட இப்போ வீட்டுக்குள்ளே இருப்பார், வெளியில் ஒரு இடத்துக்கு போவார் இல்லையா? அந்த மாதிரி எப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்க? நான் அந்த மாதிரி பார்க்கல. நான் அந்த வீட்டில் குடி இருக்கும்போது மாரியம்மா இங்கே வா அப்படின்னு சொல்லி 4 மணி இருக்கும், விடிய காலம் 4 மணிக்கு கூப்பிட்டாங்க. என்னன்னு கேட்கும்போது பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது ஐயா வீடை ஒட்டி, அந்த ஸ்கூலில் உட்காரு மாரியம்மா உனக்கு பாடம் எடுக்கணும் அப்படின்னாங்க. ஐயா ஐயா சொன்னாங்க. ஆமாம், காலையில் 4 மணிக்கு அதிகாலையில் என்ன சாமி பாடம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் அவங்க சேரில் உட்காந்துருக்காங்க, நான் கீழே உட்காந்துருக்கேன். அப்புறம் முடிச்சு பார்த்தா வீட்டில் தான் படுத்துருந்தேன் பகவானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் திருப்பி. அதுக்கு பிறகு மோகன் சார் நான் ஊர்லேருந்து ஊறுகாய் எல்லாம் கொண்டு வரதுனால அவங்க சொன்னாங்க, அம்மா அந்த நார்த்தங்காய் தாரேன் ஊறுகாய் போடுங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் வந்துட்டேன் அங்கே கணக்கம்பட்டியில் இருக்கும்போது. ஆனால் அவர் கொடுக்கல எனக்கு. நான் வீட்டில் இருக்கும்போது இதே மாதிரி காலையில் ஒருத்தவங்க இந்தா மோகன் சாமி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. நான் மறுநாள் மோகன் சாமிகிட்ட போய், சாமி நீங்கள் கொடுத்தீங்களாங்கிட்ட, இல்லை இல்லைம்மா நான் கொடுக்கலையே அப்படின்னு இந்த மாதிரி ஒருத்தவங்க வயசானவங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்கம்மா இது சூச்சுமாம்மா அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அப்படின்ட்டு. அதாவது ஐயாவை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் இருக்கிற மாதிரியே இருப்பார், ஆனால் அந்த இடத்துல இருக்க மாட்டார், வேற ஒரு இடத்துல இருப்பார். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த கனிகள்லாம் கிடச்சிருக்கு. ஐயாவிட்ட அதிகாலை 4 மணிக்கு நீங்கள் ஒரு குரு ஸ்தானத்திலிருந்து நான் உனக்கு பாடம் சொல்லித்தர்றேன்னு சொன்னாருங்கள, அந்த நிலை நீங்கள் அவர் மேலே உட்காந்துருக்காரு, நீங்கள் கீழே உட்காந்துருக்குறீங்க. அந்த நிலையில் இப்போ சிவபெருமான் ஒரு 4 பேர்த்துக்கு பாடம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அவர் மௌனத்தினால் பாடம் சொல்லி கொடுத்தாருன்னு இருக்குது. அந்த மாதிரி சனகாதி முனிவர்கள்னு அவர்களுக்கு பேர். அந்த மாதிரி நீங்கள் அவர் உட்கார்ந்துருக்கும்போது நீங்கள் என்னத்தை மனசளவில் கற்றுக்கிட்டீங்களா அல்லது உணர்வில் கற்றுக்கிட்டீங்களா? இல்லை, நான் உணர்வுபூர்வமாக நான் அவர்கிட்ட உட்கார்ந்த உடனே பகவானேன்னு கண்ணை மூடி திறந்தேன். அடுத்த நிமிஷம் அவங்க மறந்துட்டாங்க. அப்படியே அந்த சூட்சும வடிவம், ஸ்தூல வடிவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கேருந்து அப்போ மௌனம். அந்த நீங்கள் சிவபெருமான்கிட்ட சனகாதி முனிவர்கள் எப்படி தீட்சை வாங்கினாங்களோ அந்த மாதிரி ஐயா உங்களுக்கு கொடுத்துருக்காரு இல்லைங்களா? அந்த அனுபவத்தில் அந்த கொஞ்ச நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஐயா அப்படி உட்காந்துருக்காரு, நீங்கள் உட்காந்துருக்க அந்த மனசுக்குள்ளே அந்த கொஞ்ச நேரம் உங்கள் உணர்வு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. நிறையா தடவை காலையில் 4 மணிக்கு வருவாங்க. இந்த வீடு அமைகிறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி விகுதி பூசி கையில் கம்பை வச்சு ஓட விரட்டுறாங்க. நானும் ஒவ்வொரு பக்கமாக ஓடிறேன். அப்புறம் கடைசியில் பகவான் மேலே உட்காராரு, நான் கீழே நிற்கிற மாதிரி பார்த்தேன். அதுக்கு பிறகு தான் இந்த வீடு அமைஞ்சிச்சு. அதே மாதிரி நாங்கள் கீழே இப்போ உட்கார முடியல, பகவானை மேலே தான் வச்சுருக்கிறேன். சரி. இப்போ இவங்ககிட்ட நம்ம தேவி அம்மாக்கிட்ட இப்படி ஐயாவோட இருந்த அனுபவம், அவர்கிட்ட பாடம் கேட்ட அனுபவம், யாருக்கெல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் தான் எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ எல்லோரும் பாருங்கள், நம்முடைய கலசம் மீடியாவில் பார்த்துட்ருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு படம் செய்யணும் அப்படிங்கிறது, ஐயாவை பற்றி ஒரு படம் செய்யணுங்கிறது உங்களுக்கு எப்படிங்க ஐடியா பண்ணிங்க? இந்த ஃபோட்டோ எப்படியாவது எங்கள் வீட்டில் வைக்கணும் அப்படின்னு நினச்சோம். அடிவாரத்தில் ஆறுமுகங்கிறவங்க ஃபோட்டோ ஸ்டுடியோ இருந்துச்சு. அங்கே போய் எனக்கு இந்த படம் வேணும், எங்கள் வீட்டில் எப்படியாவது நான் ஐயாவை வச்சு நான் டெய்லி பூஜை பண்ணுறோம், நான் வீடு சொந்தமாக வாங்கிட்டேன் அப்படிங்கும்போது ஆறுமுகங்கிறவங்க அந்த ஃபோட்டோ எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சரி, இந்த ஃபோட்டோ வந்த பின்னாடி உங்களுடைய வீட்டில் எந்த மாதிரியான மாறுதல்லாம் வந்திருக்கு? எனக்கு எல்லா மாற்றமும் இருக்குது. இப்போ ஐயானுடைய படத்தை எல்லாரும் பார்த்துட்ருக்குறீங்க.
உங்களுக்கு ஒரு பரவசமான ஒரு சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா? அவர் அந்த அந்த தீட்சண்யமான பார்வை பாருங்களேன். முதல்ல அவர் உட்கார்ந்திருக்கிறது, அந்த திருவடிகளை நல்லா பாருங்கள். உங்களுக்கு இது ஒரு ஆசை என்னென்னா, இதை யாருங்க வடிவமைச்சது அப்படின்னு ஒன்று வரும் இல்லையா? நம்ம ஏற்கனவே தேவியம்மா சொன்ன மாதிரி பழனி அடிவாரத்தில் ஆறுமுகம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் வந்து இதை வடிவமைச்சிருக்கார். இப்போ பாருங்கள், இப்போ அவர் இங்கே வந்து நம்மகிட்ட பார்க்க போகிறார். இங்கே பார்க்கலாம் வாங்க, உட்காருங்க. இப்போ நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்குறீங்க, இவர் தான் உயர் திரு ஆறுமுகம். இவர் தான் நிறைய படங்களை ஐயாவுடைய அந்த திருவுருவத்தை எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கைங்கரியமாக அதை செய்கிறாரு. உண்மையிலேயே அவளை பாராட்டணும்.